செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்று ராஜா அண்ணாமலைபுரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தற்பொழுது இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் உரிய வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்றும், கோட்டூர்புரம் காவல் நிலைய உதவி ஆணையாளர் தலைமையில் ஆரேபுரம் மகளிர் காவல் நிலைய குழுவினருடன் வழக்கை தீவிர விசாரணை செய்து வரும் நிலையில் இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக உள்புகார் குழுவினருக்கும் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டு குழுவின் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலியல் சீண்டல் நிகழ்வு 24ஆம் தேதி நடைபெற்றதாக புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்பொழுதும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது என்றும், இருப்பினும் இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கிறது. இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், அண்ணா பல்கலைக்கழகத்தினை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பு எப்போதுமே முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், குற்றவாளிகளை விரைவில் கண்டறிந்து கைது செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை அலுவலர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் என சென்னை அண்ணா பல்கலைக்கழக பதிவாளராக இருக்கக்கூடிய பிரகாஷ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.